ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாடல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 வரைக்கும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஃபார்மேட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது என்ன மாடல் பார்த்தோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வந்து 2 சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 5 வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6 இல்லஸ்ட்ரேஷன் 7. சரிங்களா? இது ரெண்டுமே என்னது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மாடல் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேங்கன்னு. ஸோ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 4 பார்க்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் 4 பாருங்கள். Mayiladuthurai Recreation Clubs gives you the following details. Prepare receipts and payment account for the year ended 31st March 2019 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மயிலாடுதுறையில் என்னது ஒரு ரீக்ரியேஷன் கிளப் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2019 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க கொஷினில் பாருங்கள், நாம் இப்போ என்ன சம்கன்னு போட போகிறோம், நாம் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு கண்டிப்பாக அது ஓப்பனிங் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், சம் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அப்படின்னா என்னது, நம்ம எப்பயுமே ஓப்பனிங் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னது டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். சரிங்களா? ஸோ கேஷ் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் என்னது பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னது ஓப்பனிங். ஸோ இது ரெண்டுமே எந்த சைடு எடுத்துக்கணும் அப்படின்னா ரெசிப்ட் சைடு, என்னது டெட்டார் சைடு எடுத்துக்கணும். எவ்வளோ பண்ணு 15,000 25,000 ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ வருது 40,000 சொல்லி அவுட்டர் காலத்தில் போகணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டொனேஷன் ரிசீவ்டு. டொனேஷன் ரிசீவ்டுன்னு அது நாம் டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டொனேஷன்றது நன்கொடை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்ன பண்ணுது கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷ் உள்ளே வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எந்த சைட் கண்டு போடணும், டெட்டார் சைட். ஸோ ரெசிப்ட் சைட், ஏன்னா கேஷ் நமக்கு உள்ளே வருது. ஸோ டெட்டார் சைட் எவ்வளோ கண்ணே 48,000 சொல்லி போடணும். சரிங்களா? அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ். சரிங்களா? சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ்னு அது ஒரு பழைய ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விற்கிறீங்க. ஸோ விற்கிறது மூலிமா உனக்கு என்ன வருது, கேஷ் உனக்கு உள்ளே வருது. சரிங்களா? அப்போ ரெசிப்ட் சைடு வருமா? ஸோ ரெசிப்ட் சைடுனா அது டெட்டார் சைடு. டெட்டார் சைடு எவ்வளோ போடணும், சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 26,000 டெட்டார் சைடில் போட்டுரும். சரிங்களா? அடுத்தது ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னா சொல்லியிருக்கேன்னா டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஃபுட்டு ஏதாவது வந்து சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி உன்னுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்காக என்ன பண்ணுற அப்படின்னா ஏதாவது சார்ஜ் பண்ணியிருக்க. ஸோ அதை உனக்கு என்னது செலவு இல்லையா? ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணக்குள்ள உன்னை விட்டு என்ன பண்ணுது கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷ் வெளியே போகுது அப்படின்னா எந்த சைடு வரணுங்கன்னு பேமெண்ட். ஸோ கிரெடிட் சைடு. ஏன் அப்படின்னா பேமெண்ட்டில் எப்பயுமே கரெக்ட் மறுபடியும் சொல்ல ரெசிப்ட்ஸ் எப்பயுமே அது கேஷ் உள்ளே வரணும். நமக்கு கேஷ் உள்ளே வரது எல்லாமே ரெசிப்ட் சைடு, நம்மளை விட்டு கேஷ் வெளியே போகிறது எல்லாமே பேமெண்ட் சைடு. ஸோ அது என்னது நம்மளோட ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நம்மளை விட்டு என்ன பண்ணுது கேஷ் 13,000 வெளியே போகுது. ஸோ அதே கிரெடிட் சைடு. சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள் கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன்ஸ் என்னது, ஸோ அந்த கிளப்பு நடத்துகிற பார்த்தீங்கன்னா என்னது மயிலாடுதுறை கிளப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளப்பில் ஆனுவல் டேக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 18,000 வந்து என்ன பண்ணுறாங்க கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கலெக்ஷன் பண்ணதால் நமக்குள்ளே என்ன பண்ணுறது கேஷ் உள்ளே வருது. சரிங்களா? ஸோ உள்ளே வருதுன்னா அது ரெசிப்ட் சைடு. அப்போ என்னது டெட்டார் சைடில் என்ன பண்ணுவோம் 18,000 எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னா டென்னிஸ்லாம் விளையாடுறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு மைதானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த கட்டிட்டாங்களா அதுக்கு உண்டான செலவு எவ்வளோ அப்படின்னா 7,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டென்னிஸ் கோர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு உண்டான செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்னது நம்மளை விட்டு கேஷ் வெளியே போகுது. எவ்வளோ வெளியே போகுது அப்படின்னா 7,000. ஸோ அப்போ எந்த சைடு வந்துருக்கானே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி கிரெடிட் சைடில் என்ன பண்ணுவோம் 7,000 சொல்லி எழுதிடணும். சரிங்களா? அடுத்தது ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி சோர்ஸ். சில தொண்டு நிறுவனத்துக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாடக கண்காட்சின்னு சொல்லியிருக்குமா, நாடக காட்சி நடக்கும் அந்த 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 நிறுவனத்தில். சரிங்களா? ஸோ அந்த அறக்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அந்த வந்து இந்த மாதிரி ஒரு நாடகம் ஷோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ரெசிப்ட்ஸ்னு அது
நாம் வசூல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம்? 4000 ரூபா. ஸோ அந்த மாதிரி நாடகம் நடத்துகிறாங்க சார், இங்கே இந்த மாதிரி எங்கள் ஸ்டேஜில் நடக்குது, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நாம் வசூல் பண்ணுறோம். இந்த மாதிரி அமௌண்ட்டை 4000 வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடத்துகிறோம், நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நாம் 4000 ரூபா வந்து வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4000 ரூபா நமக்கு உள்ளே வருதா, நம்மளை விட்டு வெளியே போதா கண்ணு சொல்லுங்கள்? இந்த இடத்துல என்ன பண்ணுது, நமக்குள்ளே கேஷ் உள்ளே வருது. ஸோ அப்போ எந்த சைடு வரணும்? டெட்டார் சைடு. ஸோ ரெசிப்ட் சைடு. அடுத்து பாருங்கள், ரெண்ட் பை. ரெண்ட் பைனா என்ன கண்ணு? வாடகை செலுத்தியதுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது, ரெண்ட் கொடுக்கறது மூலிமா நம்மளை விட்டு எவ்வளோ கேஷ் வெளியே போகுது? 1000 வந்து வெளியே போகுது. ஸோ அப்போ எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடு. ஸோ என்னது? பேமெண்ட் சைடு. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகுது, இந்த பக்கம் பாருங்கள், சேலரி ஆஃப் வாட்ச்மேன் 12,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சேலரி கொடுக்குறோம். ஸோ சேலரி கொடுக்கறது மூலிமா எவ்வளோ கொடுக்குறோம்? 12,000 கொடுக்குறோம். ஸோ 12,000 நம்மளை விட்டு வெளியே போகும். ஸோ எந்த சைடு வரணும்? பேமெண்ட் சைடு. அப்போ இங்கே என்னது? கிரெடிட் சைடு. சேலரி வாட்ச்மேன் சொல்லி என்ன பண்ணுறோம்? 12,000 என்ட்ரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ். ஸோ நல்லா கவனி, இந்த இடத்துல கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஆனுவல் டே நடத்துறதுக்காக சம் அமௌண்ட் வந்து 18,000 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க, கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கிளப்புக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம், செலவுகள் ஆகும். அதில் என்ன நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 15,000 நம்மளை விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போயிருக்கு. ஆனுவல் டே நடத்ததால் அதுக்குண்டான செலவு எவ்வளோ? 15,000 ரூபா பண்ணியிருக்கோம். அப்போ அதனால் அது 15,000 நம்மளை விட்டு வெளியே போகிறதால ஸோ இந்த சைடு பேமெண்ட் சைடு, ஐ மீன் என்னது? கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடு என்னது? கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி 15,000 போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன், லைட்டிங் சார்ஜஸ். ஸோ லைட்டிங் சார்ஜஸ் அப்படின்னது, நம்ம இப்போ ஆஃபீஸ் ரூமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நம்ம லைட்டில் இருதில்ல, அதுக்கு சார்ஜ் பண்ணல. எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 16,500 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 16,500 நம்மள விட்டு என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. அப்போ எந்த சைடு வரும்? அதே கிரெடிட் சைடு, லைட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி 16,500 போடணும். அடுத்தது என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் பொழுதுபோக்குக்காக ஏதாவது நீ ஒரு செலவு பண்ணியிருக்க. ஸோ என்னது, அந்த இடத்துல செலவு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருந்தாவே உன்னோட்டு என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. எவ்வளோ போயிருக்கு? 13,500 உன்னை விட்டு கேஷ் வெளியே போயிருக்கு. ஸோ அது என்ன எந்த சைடுக்கு வரணும்? கிரெடிட் சைடு, பேமெண்ட் சைடு. ஏன் அப்படின்னா உன்னை விட்டு கேஷு வெளியே போகுது. நெக்ஸ்ட் ஒன், பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ். ஆல்ரெடி பில்லியர்ட்ஸ் டேபிள் என்னென்னு உங்கள்கிட்ட அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இப்போ பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் அப்படின்னா நீ அந்த பில்லியர்ட்ஸ் டேபிள் வாங்கியிருக்க. ஸோ அந்த டேபிள் வாங்குறது மூலிமா உன்னோட்டு என்ன பண்ணுது, 5,000 உன்னோட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ பில்லியர்ட்ஸ் டேபிள் எந்த கண்ணு வரணும்? பேமெண்ட் சரி. ஏன்னா உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுதுன்றதில் என்னது, பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் 5,000 சொல்லி எழுதிடணும். ஸோ எதை சைடு? கிரெடிட் சைடு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி. ஸோ அந்த நாடகம் நடத்துறதுக்காக ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த நாடகத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் வந்து வசூல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாடகம் நடத்துறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ செலவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 3,000 வந்து அந்த ஷோவுக்காக என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 3,000 ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகுது. அப்போ எந்த சைடு வரணும்? கிரெடிட் சைடு. சரிங்களா? அடுத்தது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், விற்றுருக்கோம். ஸோ விற்கிறது மூலிமா உனக்கு என்ன பண்ணுது, 12,000 உள்ளே வருது. ஸோ எந்த சைடு வரணும்? டெட்டார் சைடு. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ். எப்போவுமே கவனி, ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவுமே எந்த சைடு வரணும்? டெட்டார் சைடு வரும். க்ளோசிங் பேலன்ஸ் எப்போவுமே என்ன வரணும்? இங்கே கிரெடிட் சைடு வரணும். நல்லா கவனி, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ ரெண்டு ஓப்பனிங்கும் கேஷ் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. சரிங்க, ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேங்க் பேலன்ஸ், க்ளோசிங் பேங்க் பேலன்ஸோட வேல்யூ தான் என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், அவங்களே கொஷின்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோக்குன்னு வந்திருக்கு, 50,000 வந்திருக்கு. சரிங்களா? எவ்வளோக்குன்னு வந்திருக்கு, 50,000. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு. இப்போ இங்கே சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் எது டெட்டாரில் வரும், எது கிரெடிட்டாரில் வரும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம்மில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா கண்ணு? இப்போ பார்க்கண்ணு, இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் 4 வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த பிக்சர் தான் இது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கண்ணு பண்ணுறோம், நம்ம
இன் தி புக்ஸ் ஆஃப் மயிலாடுதுறை ரீக்ரியேஷன் கிளப். ஸோ அந்த மயிலாடுதுறை ரீக்ரியேஷன் கிளப்னு சொல்லி ஹெட்டிங் எழுதிடுறோம் சரிங்களா. ஸோ என்ன அக்கௌண்ட் பண்ண நம்ம கிரியேட் பண்ணுறோம், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். எந்த இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 31st March 2019 உண்டான இயரை வந்து என்ன பண்ணுறாங்க, மயிலாடுதுறை ரீக்ரியேஷன் கிளப் வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி போகிற நம்ம என்ன நான் எப்பவுமே சொன்னேன், ஹெட்டிங் ப்ராப்பராக எழுதணும், டெட்டார் கிரெடிட்டார் அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ட்ஸு பே அமௌண்ட் பேமெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ கொஷின்ஸில் என்னக்கன்னு பார்த்தோம், நம்ம ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் இருந்தது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15. ஓப்பனிங்கில் வந்து கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்களா, எவ்வளோ கணக்கு கொடுத்துருங்க 15,000. அப்புறம் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க 25,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறதுக்கான அவுட்டர் காலத்தில் 40,000 சொல்லி என்ட்ரி பண்ணிடுறோம் சரிங்களா. இப்போ நம்ம டெட்டார் சைடில் அந்த கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ண டெட்டார் சைடில் என்னென்ன வரும், கிரெடிட் சைடில் என்னென்ன வரும்ன்றதை நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டொனேஷன் ரிசீவ்டு சரிங்களா. ஸோ டொனேஷன் ரிசீவ்டு அப்படின்னு எனக்குன்னு நம்ம டொனேஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ நன்கொடை பெற்றது அப்படின்னு சொல்லி சொன்னோமா. ஸோ டொனேஷன் ரிசீவ்டுன்றது என்னது, நம்மக்கிட்ட கேஷ் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ எவ்வளோ உள்ளே வந்திருக்கு பாருங்கள், 48,000 நமக்கு என்ன பண்ணுது, கேஷ் உள்ளே வந்திருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம 48,000 வந்து என்ட்ரி பண்ணிட்டோம் டெட்டார் சைடில். நெக்ஸ்ட் ஒன் சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ். நம்மளோட பழைய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், விற்கிறது மூலிமா நமக்கு எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, 26,000 கேஷ் நமக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், டெட்டார் சைடில் எழுதிட்டோம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே டெட்டார் சைட் சரிங்களா. அடுத்தது கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன். நம்மளோட கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன்ஸ்க்காக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன், 18,000 வசூல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 18,000 நமக்கு உள்ள கேஷ் வந்து உள்ளே வந்திருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 18,000 வந்து டெட்டார் சைடில் நம்ம கேஷ் உள்ளே வந்தாலும் 18,000 எழுதியாச்சு சரிங்களா. அடுத்தது பாருங்கள் ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோஸ். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷோஸ் நடத்துகிறேன்னா, அந்த நாடக காட்சி நடத்துகிறேன், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் 4,000 வசூல் பண்ணியிருக்கேன். ஸோ வசூல் பண்ணுறது மூலிமா எனக்குள்ளே என்ன பண்ணுறது, கேஷ் 4,000 வந்துருச்சு. ஸோ எனக்கு உள்ளே வந்திருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டெட்டார் சைடில் என்ன பண்ணுறோம், 2 ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோஸ் சொல்லி இந்த 4,000 சொல்லி என்ட்ரி பண்ணியாச்சு சரிங்களா. அடுத்தது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா சொன்னோமா. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் விற்கிறது மூலிமா நமக்கு என்னது, கேஷ் உள்ளே வந்திருக்கு. எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, 12,000. ஸோ என்ன பண்ணுறோம், டெட்டார் சைடில் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ புரியுதா கண்ணு. இப்போ அடுத்தது பாருங்கள், கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் நம்மளோட ஸ்நாக்ஸு, ஏதாவது பிஸ்கெட் வாங்குறது, அது எல்லாமே நமக்கு டீ குடிக்கிறது இல்லை காஃபி எனி சரிங்களா, அது எல்லாமே உனக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நீ பண்ணுறது. அது என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிற்றுண்டி செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்படி செலவு பண்ணுறது மூலிமா ஒன்று அவங்ககிட்ட இருந்து என்ன எவ்வளோ வெளியே போயிருக்கு, 13,000 வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக உன்னோட கம்பெனி விட்டு 13,000 வெளியே போயிருக்கு. ஸோ அது என்னது, ஒன்று விட்டு கேஷ் வெளியே போகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்னது, பேமெண்ட் சைடில் வருமா. ஸோ அதனால் 13,000 வந்து என்ன பண்ணுற, கிரெடிட் சைடில் போட்டேன். நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு என்னது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டென்னிஸ் கோர்ட் கட்டுறதுக்காக நீ வந்து என்ன பண்ணியிருக்க, 7,000 வந்து கொஞ்சம் செலவு பண்ணியிருக்க சரிங்களா. கட்டுமான செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்கு, டென்னிஸ் கோர்ட்டுக்கு. ஸோ 7,000 என்ன பண்ணுறது, ஒன்று விட்டு கேஷ் வெளியே போயிருக்குன்றதால நம்ம என்ன பண்ணுறோம், பேமெண்ட் சைடில் கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. அந்த கொஷினில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான், சேம் தான் சரிங்களா. இங்கே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரெண்ட் பே. ரெண்ட் பேய்னா அது நம்ம வந்து வாடகை கட்டுறோம். வாடகை கட்டுறது மூலிமா நம்மளோட என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. எவ்வளோக்கு வெளியே போயிருக்க, 1000. ஸோ அதனால் கிரெடிட் சைட். நெக்ஸ்ட் ஒன் சேலரி ஆஃப் வாட்ச்மேன். ஸோ வாட்ச்மேனுக்கு என்ன பண்ணுற, நீ சேலரி கொடுக்குற, சேலரி கொடுக்கறது மூலிமா உன்னோட என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. எவ்வளோ வெளியே போயிருக்கு, 12,000 சரிங்களா. அடுத்தது கிளப் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா. நம்ம கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன பண்ணுறோம், டெட்டார் சைடில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கு உண்டான செலவுக்கு பண்ணியிருக்கோம். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 15,000. ஸோ நம்மளோட என்ன பண்ணுறது, கேஷ் வெளியே போகுது. ஸோ அதனால் கிரெடிட் சைடில் பை கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, 15,000 வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் லைட்டிங் சார்ஜஸ். ஸோ லைட்டிங் சார்ஜஸ் வந்து எவ்வளோ வந்து கட்டியிருக்கோம், 16,500 நம்மளை விட்டு வெளியே போயிருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைடில் கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் சரிங்களா. ஸோ என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னக்கண்ணே சொல்லுங்கள். நம்ம பொழுதுபோக்கு செலவுக்காக என்ன பண்ணுறோம், ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கும் சரிங்களா. அப்போ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்குது அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ எவ்வளோ வெளியே போகுது, 13,500 நம்மளோட என்ன பண்ணுது, கேஷ் வந்து வெளியே போகுது சரிங்களா.
அடுத்தது பாருங்கள் பில்லியர்ட்ஸ் டேபிள். ஸோ பில்லியர்ட்ஸ் டேபிள் அப்படின்னா பாருங்கன்னு, பில்லியர்ட்ஸ் டேபிள் என்னக்கண்ணே, நம்ம இந்த பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறதால நம்மள்ட்ட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுது. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ வெளியே போயிருக்கு, 5000 நம்மளோட கேஷ் வந்து வெளியே போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. ஸோ அப்போ எந்த சைடு வரணும், கிரெடிட் சைடில் வரும். அடுத்தது எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி சோர்ஸ். ஸோ ஒரு ஷோ நடத்துறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், கேஷை வசூல் பண்ணியிருக்கோம் சேரிட்டி சோர்ஸ்க்கு. அது வசூல் பண்ணுறது என்ன பண்ணுறோம், டெட்டார்ஸை. இது அதுக்குள்ளான செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ 3000 செலவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகும். ஸோ அப்போ என்னது, கிரெடிட் சைடில் என்ட்ரி பண்ணுறேன். என்னென்ன, பை எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி சோர்ஸ் 3000 சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கொஷின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு, க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு கொடுத்துருந்தாங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 12,000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பண்ணுறேங்க, பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் வந்து எவ்வளோ 12,000 சொல்லி என்ன பண்ணிட்டேன், நான் க்ளோசிங் பேலன்ஸை என்ட்ரி பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ இந்த சம்மில் பாருக்குன்னு எப்படி இந்த 50,000 வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க கொஷினில், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸும் இருக்குது, இந்த இடத்துல க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் இருக்குது. கொஷினில் பாருங்கள், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் இருக்குது, இங்கே பேங்க் பேலன்ஸ் இல்லை. அதை தான் நம்ம பேலன்ஸ் ஃபிகரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போ பார்க்கணும், இப்போ எல்லாமே இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டார் சைடு தாங்க அதிகமாக இருக்குது. சரிங்களா. பாருங்கள், ஆட் பண்ணி பார்க்கலாம். 14,000, 48,000, 26,000, 80,000, 4,000, 12,000 இதெல்லாம் ஆட் பண்ணால் உனக்கு எவ்வளோக்குன்னு வருது பாருங்கள். டெட்டார் சைடில் வந்து 1,48,000 வரும். சரிங்களா. இப்போ கிரெடிட் சைடில் ஆட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ கிரெடிட் சைடில் பாருங்கள், 30,000, 13,000 பாருங்கள், 7,000, 1,000, 12,000, 15,000, 16,500, 13,500, 5,000, 3,000. இந்த கேஷ் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, கேஷோட வேல்யூ எவ்வளோ 12,000. இந்த 12,000 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது நமக்கு பாருங்கள். டெட்டார் சைடில் 1,48,000 வருது, கிரெடிட் சைடில் 98,000 வருது. ஸோ 1,48,000ல் 98,000 நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது, 50,000. ஸோ இதுதான் என்னது, நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர். இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்னது, க்ளோசிங் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஆல்ரெடி எதுக்காக பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா. இப்போ பேங்க் பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ வருது, 50,000. ஸோ இப்போ புரியுதா கண்ணு, இந்த இடத்துல எப்படி பேங்க் பேலன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி எவ்வளோக்குன்னு வந்திருக்கு, 50,000 வந்திருக்கு. சரியா கண்ணு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து இல்லஸ்ட்ரேஷன் 5 வரைக்கும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அந்த மாடலில் இப்போ என்னது எக்ஸசைஸ் 4th சம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பார்த்தாச்சு. சம் புரியுதாம்மா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மில் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா கண்ணு. கண்ணு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸைஸ் 6. ஸோ எக்ஸைஸ் 6ல் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 1, இல்லஸ்ட்ரேஷன் 5க்கு வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுதான் என்னது எக்ஸைஸ் 4 வந்து ஒரு சம்மு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு மாடல் வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2வது மாடல். ஸோ 2வது மாடல் என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னக்கு அந்த வீடியோவில் பார்த்தோம், இல்லஸ்ட்ரேஷன் 6, 7 பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸைஸ் 6ல் ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா. இல்லை பாருங்கள், ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம். ஸோ தென்காசி திருவள்ளுவர் மன்றம் என்ன பண்ணுறாங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தென்காசியில் இருக்கிற திருவள் மன்றத்துக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர் 31st March 2019. 31st March 2019 கொண்டானா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். அதுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஐட்டம்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிப்ட்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே எந்த வரணும், இன்கம் சைடில் வரணும். பேமெண்ட்டில் இருக்கிற சைடில் எல்லாமே வரதெல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ இங்கே டெட்டாராக இருக்கிறது அந்த என்னது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிரெடிட்டார், இங்கே கிரெடிட்டாராக இருக்கிறது அங்கே என்னது டெட்டார். ஓகேவா. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு. இப்போ நம்ம வந்து எப்படி சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் பாருங்கள். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்
கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸும் எடுத்துக்க மாட்டோம், க்ளோசிங் பேலன்ஸும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு என்ன கண்ணு, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல வட்டி வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ வட்டி பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணுறது, கேஷ் உள்ளே வருது. ஸோ இது எந்த சைடு இருக்குது, ரெசிப்ட் சைடு இருக்குது. ஸோ ரெசிப்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக எந்த சைடு வரணும், இன்கம் சைடு வரணும். ஸோ இங்கே டெட்டாராக இருக்கிற ஐட்டம்ஸ் அங்கே என்ன வரணும், கிரெடிட்க்கு வரணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எந்த சைடு எழுதுவீங்க, இது கிரெடிட் சைடில், இன்கம் சைடில் பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி 5,000 சொல்லி என்ன பண்ணுவீங்க எழுதுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்றது மாதம் நீ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ண தான் போகிறோம். அது என்ன ஐட்டம்ஸ், ரெவென்யூ ஐட்டம்ஸ். இந்த கொஷின்ஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதில் ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், கேபிட்டல் ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடாது. அதையும் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி இன்கம் எது, எக்ஸ்பென்சஸ் எது அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா. அடுத்தது பார்க்க போகிறது சப்ஸ்கிரிப்ஷன் என்னது, சந்தா வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னது மந்த்லி வைஸ் என்ன பண்ணுறோம், அது வந்து வசூல் பண்ணுற ஒரு வேல்யூ தான். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெவென்யூ ஐட்டம்ஸில் வரும். சரிங்களா. எவ்வளோ வரும்னு 55,000. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுறதால நமக்கு கேஷ் உள்ளே வருது. ஸோ அதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், இன்கம். ஸோ ரெசிப்ட் சைடில் இருக்கிறது ஆல்ரெடி என்னது, கிரெடிட் சைடில் டு சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 சொல்லி என்ன பண்ணிட்டோம், நம்ம இன்கம் சைடில் எழுதிட்டோம். ஸோ இன்கம் சைடு என்ன எழுதுவேன், பை சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 சொல்லி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் லீகசிஸ். ஸோ லீகசிஸ் அப்படின்னு என்னக்கண்ணே, தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயில் கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உயில் வந்து யாராவது நம்ம ட்ரஸ்ட்டுக்கு என்ன ஒரு கிஃப்ட்டு, லீகசிஸே கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ நமக்கு கிஃப்டை வந்து கொடுப்பாங்க, நமக்கு வாங்க உயிர் எழுதி வைப்பாங்க. அது வந்து மந்த்லி வைஸோ இயர் வைஸோ நடக்காது, எப்போயாவது ஒரு டைம் வந்து ரொம்ப ரேர் நடக்காது. ஸோ அது என்னது நம்ம கேபிட்டல் ஐட்டம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லீகசிஸ்ன்றது இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, கேபிட்டல் ஐட்டம்ஸ், அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா. அடுத்தது என்ட்ரன்ஸ் ஃபீஸ். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் சம்டைம்ஸ் என்னது கேபிட்டல் ஐட்டம்ஸாகவும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து எடுத்துக்கலாம், ரெவென்யூ ஐட்டம்ஸாகவும் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நுழைவு கட்டணம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெவென்யூ ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸை வந்து என்ன பண்ணுறோம், ரெவென்யூ ஐட்டம்ஸாக எடுத்துக்கிறோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்றது நுழைவு கட்டணம், நாம் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் என்ன பண்ணுறோம், வசூல் பண்ணுறோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நமக்கு ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுற, கிரெடிட் சைடில் இன்கம் சைடில் நமக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கு. எவ்வளோ, 7,000 இன்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், எழுதணும். சரிங்களா. அடுத்தது சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். நல்லா கவனிக்கணும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னா நீ உன்னுடைய ஃபர்னிச்சரை விற்கிற. சரிங்களா. விற்கிறது மூலிமா உனக்கு என்ன பண்ணுது, கேஷ் வந்து உள்ளே வரும். சரிங்களா. ஆனால் பாருங்கள், அந்த ஃபர்னிச்சரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 17,000. சரிங்களா. ஆனால் நீ விற்றது எவ்வளோ, 16,000. 17,000 ரூபாய் வரக்கூடிய ஒரு ஃபர்னிச்சரோட வேல்யூவை நீ எவ்வளோ விற்றுருக்க, 17,000 ரூபாய் உள்ள பொருளை 16,000 ரூபாய்க்கு விற்றுருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ லாஸ் கண்ணு, 1000. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரூல்ஸ் பிரகாரம் அந்த ஃபார்மெட் பார்த்தாலே அந்த ஃபார்மெட்டோட நீ வந்து ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்மெட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சேல், ஒரு அசட்ஸை விற்கிறது மூலிமா உனக்கு லாஸ் வந்தது அப்படின்னா எந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னா டெட்டார் சைடும், சப்போஸ் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா கிரெடிட் சைடு, ஐ மீன் இன்கம் சைடு கொண்டு வரும். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல உனக்கு எவ்வளோ லாஸு, 1000 லாஸ். ஸோ எந்த சைடு வரணும், டெட்டார் சைடில் என்ன எழுதுவேன், டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ், அதாவது ஃபர்னிச்சர். இங்கே அசட்ஸ் என்னவா இருக்குது, ஃபர்னிச்சர். ஸோ டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்னு சொல்லி 17,000 16,000 லிஸ்ட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது, 1000. ஸோ அந்த 1000 தான் என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணும். எந்த சைடு, டெட்டார் சைடு, எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வரும். ஏன் அப்படின்னா லாஸ் எப்பவுமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடும், ப்ராஃபிட் எப்பவுமே இன்கம் சைடும் கொண்டு வரணும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பை சேலரிஸ். ஸோ சேலரிஸ் அப்படின்றது என்னது, அந்த மந்த்லி வைஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அது என்ன ஐட்டம்ஸ், ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஸோ சேலரி கொடுக்கறது மூலிமா உன்னோட்டு கேஷ் வெளியே போகுது, அது என்னது உனக்கு செலவு. ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு கொண்டு வரோம். ஸோ பேமெண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ சேலரி எந்த பக்கம் வரணும், டெட்டார் சைடில் வரும். என்னென்னு எழுதுவேன், 2 salaries 20,000 சொல்லி எழுதிடுறேன். அடுத்தது ரெண்ட் டு ரெவென்யூ ஐட்டம்ஸ் தான். சரி, வாடகை நீ என்ன பண்ணுறோம், மாதம் கொடுக்கணும். ஸோ அதுவும் உனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எந்த சைடு வரணும், ரெண்ட் வந்து டெட்டார் சைடில் வரணும். சரிங்களா. அதே என்ன 24,000.
அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போக்குவரத்து செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீ என்ன பண்ண, அடிக்கடி நீ என்ன பண்ணுவோம், உன்னோட ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது நடந்துகிட்டே தான் இருக்கும், பயண செலவுகள். ஸோ எவ்வளோ 2000 உனக்கு செலவு தான். ஸோ அவங்க எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டெட்டார் சைடில் டூ ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், 2000 போட்டுருவோம். சரிங்களா. அடுத்தது பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி. பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னது, நீ ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம், இல்லை பிரிண்டிங்காக ஏதாவது செலவு பண்ணியிருக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், இதெல்லாம் உனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், செலவுகள். ஸோ அப்போ என்ன பண்ணும், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போடணும். அப்போ என்ன, டெட்டார் சைடில் பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லி எழுதி 6000 சொல்லி என்ன பண்ண, டெட்டார் சைடில் எழுதிடு. அடுத்தது பை இன்வெஸ்ட்மெண்ட் பர் மேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, முதலீடு செய்தது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், முதலீடு, முதலீட்டாளர்களாக இருக்காங்களோ அது மாதிரி ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது மந்த்லி என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இல்லை வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு டைம், 15 இயர்ஸ்க்கு ஒரு டைம், அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம கொடுப்போம். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம வசூல் பண்ணிகிட்டே இருப்போமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மேட் அப்படின்றது முதலீடுகள் செய்தது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன ஐட்டம்ஸ், கேபிட்டல் ஐட்டம்ஸ். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா. அடுத்தது பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விளையாட்டு உபகரணங்கள் வாங்கியது. ஸோ இந்த இடத்துல மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படின்னா பால் பேட், அது மந்த்லி என்ன பண்ணுறோம், பால் பேட்லாம் வாங்குவோம், அது ரெவென்யூ ஐட்டம்ஸாக எடுத்துக்கலாம். பட் இங்கே ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா. அப்போ இங்கே உனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்ன ஐட்டம்ஸு, கேபிட்டல் ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இது எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு டைம் தான் வாங்குவோம், அடிக்கடி வாங்க மாட்டோம். ஸோ 33,000 என்ன பண்ணுவோம், நீ எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா. அடுத்தது பை பேலன்ஸ் கேரடவுன் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஓப்பனிங் பேலன்ஸும் எடுத்துக்கூடாது, க்ளோசிங் பேலன்ஸும் எடுத்துக்கூடாது. ஸோ எது பாருங்கள், எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. எது கேபிட்டல் ஐட்டம்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட் எடுத்துக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் எடுத்துக்கக்கூடாது, அடுத்தது லீகசிஸ் எடுத்துக்கூடாது. இது எல்லாமே என்னது கேபிட்டல் ஐட்டம். மீதி இருக்கிற ஐட்டம்ஸ் எது டெட்டாரில் வரும், எது கிரெடிட்டாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸசைஸ் 4th சம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியே இல்லை, எக்ஸசைஸ் 6 நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா, எவ்வளோ நமக்கு வருது. இதில் கொஷின்ஸில் பொறுத்த வரைக்கும் சர்ப்ளஸ் 14,000 வந்திருக்கு. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். இப்போ பாரு, எக்ஸசைஸ் 6 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. இன் தி புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2019. ஸோ இப்போ யாரோடைய கணக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், 31st March 2019 தென்காசி திருவள்ளுவர் மன்றம் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ பாருங்கள், டெட்டார் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸ்பெண்டிச்சர், டெட்டார் சைடில் என்ன வரும், நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரும், கிரெடிட் சைடில் இன்கம் வரும். சரிங்களா. இது மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. அமௌண்ட் சொல்லி ஒரு காலம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் அந்த கொஷினில் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ஒவ்வொன்றுங்க சொல்கிறேன். சரிங்களா. இப்போ டெட்டார் சைடில் எது வரும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ அங்கே கொஷின் என்ன கணக்கு கொடுத்துருந்தாங்க, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. ஸோ எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா 17,000 புக் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ 17,000 மதிப்புள்ள சரக்கை நீ எவ்வளோ விற்றுருக்க, 16,000 விற்றுருக்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு லாஸ் வரும். ஸோ லாஸ் வந்தது அப்படின்னா டெட்டார் சைடில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. அப்போ டெட்டார் சைடு என்ன பண்ணுறேன், டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 1000, 17,000 16,000 போச்சுன்னா எவ்வளோ 1000. ஸோ அதை என்ன பண்ணுறோம், எழுதிடுறோம். ஸோ அப்போ நமக்கு என்னது, லாஸ் அப்படின்னாலும் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிடும். நெக்ஸ்ட் ஒன் டூ சேலரிஸ். டூ சேலரி 20,000 என்ட்ரி பண்ணியிருக்கோம். ஸோ சேலரின்னா நம்ம மாதம் சேலரி கொடுக்குறோம். இது ரெவென்யூ ஐட்டம்ஸ், நமக்கு இது என்னது செலவுகள். அதனால் என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வந்துட்டோம். இவ்வளோ 20,000. நெக்ஸ்ட் ஒன் டு ரெண்ட் அப்படின்றது வாடகை. ஸோ இதுவும் ரெவென்யூ ஐட்டம்ஸ் தான். ஸோ வாடகை நம்ம மாதம் கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், 24,000 நமக்கு செலவு தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 24,000 டு ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்னது பயண செலவுகள், போக்குவரத்து செலவுகள், ரெண்டு ஒன்று தான். ஸோ ட்ராவலிங்காக ஏதாவது செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செலவு என்ன பண்ணணும், நீ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் கொண்டு வரணும். ஏன்னா இனி செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எவ்வளோ, 2,000. ஸோ டெட்டார் சைடில் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2,000 சொல்லி என்ட்ரி பண்ணிடுறேன்.
சரிங்களா. அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. சரிங்களா. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி அப்படின்றது பிரிண்டிங்க்கோ இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கோ என்ன பண்ணியிருக்க, நீ செலவு பண்ணியிருக்க, அது டெட்டார் சைடில் என்ன பண்ணுறோம் 6000 கொண்டு வந்துடும். ஸோ அந்த கொஷினில் நான் என்ன இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் 6ல் எனக்கு என்னென்ன டெட்டாவில் வரும், எது கிரெடிட்டாக வரும்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா. இப்போ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வந்து டெட்டார் சைடில் 6000 எழுதியாச்சு. சரிங்களா. இப்போ பாருங்கள் இன்கம் சைடில் பாருங்கன்னு 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் வரும் இந்த கொஷினில். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு அது நீ வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுற மாதம் மாதம் வசூல் பண்ணுற மாதிரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு கேஷ் உள்ளே வந்திருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறோம் இன்கம் சைடில் 5000 சொல்லி என்ட்ரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மீன்ஸ் சில மெம்பர்ஸ் கிட்ட நீ சத்தா வசூல் பண்ணியிருக்க. ஸோ எவ்வளோ வசூல் பண்ணுறது மூலிமா உனக்கு எவ்வளோ கேஷ் உள்ளே வந்திருக்கு 55000 உள்ளே வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த பை சப்ஸ்கிரிப்ஷன் 55000 அப்படின்னு எழுதினா என்ட்ரி பண்ணியிருக்கேன். அடுத்தது பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படின்னா நுழைவு கட்டணம். சரிங்க. இது ரெவன்யூ ஐட்டம்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 7000 நமக்கு என்ன பண்ணாமல் வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ 7000 நமக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த கொஷினில் என்னென்ன எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கேபிட்டல் ஐட்டம்ஸ் லீகசிஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் மேட் எடுத்துக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நாங்கள் அந்த கொஷினில் எக்ஸசைஸ் 6ல் எது டெட்டாரில் வரும், எது கிரெடிட்டாரில் வரும் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே எழுதியிருக்கேன். சரிங்களா. புரியுதா கண்ணு? ஸோ இப்போ பாருங்க கண்ணு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டோட்டல் போடுறோம். சரிங்களா. கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்கா டெபிட் சைடில் அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். டெபிட் சைடில் இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா. டெபிட்ஸில் என்ன 1000 20000 24000 2000 6000. சரிங்களா. இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணால் உனக்கு எவ்வளோக்குன்னு வருது டெட்டார் சைடில் 53000 வருது டெட்டார் சைடில். சரிங்களா. இப்போ நம்ம கிரெடிட் சைடில் ஆட் பண்ணலாமா? ஸோ கிரெடிட் சைடில் பார்க்கணும் எவ்வளோ வருதுன்ட்டு 5000 55000 7000. இதெல்லாம் கிரெடிட் சைடில் ஆட் பண்ணால் உனக்கு எவ்வளோக்குன்னு வருது 67000. ஸோ பார்க்கக்குள்ளே கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்கா டெட்டார் சைடில் அதிகமாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ என்னது கிரெடிட் சைடில் அதிகமாக இருக்குது, டெட்டார் சைடில் என்னது குறைவாக இருக்குது. ஸோ பார்த்துக்கலாமா 67000ல் 53000 வந்துச்சு அப்படின்னா 14000 வந்து பேலன்ஸ் ஃபிகர் வரும். ஸோ எந்த சைடுக்குன்னு டோட்டல் கம்மியாக இருக்குது டெட்டார் சைடில். அப்போ எந்த சைடு பேலன்ஸ் ஃபிகர் வருது டெட்டார் சைடில் தான் பேலன்ஸ் ஃபிகர் வருது. சரிங்களா. இப்போ என்னது டெட்டார் சைடில் பேலன்ஸ் ஃபிகர் வருதா? ஸோ பாருங்கள் டெட்டார் சைடில் வருதா கண்ணு பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் பேலன்ஸ் ஃபிகர் வருது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டு சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. என்ன பண்ணும் டு சர்ப்ளஸ். இதுதான் நமக்கு ஒரு பேலன்ஸ் ஃபிகர். எவ்வளோ கண்ணு 14000. ஏன் அப்படின்னா டெட்டார் சைடு கிரெடிட் சைடு வேல்யூ அதிகமாக இருக்குது, டெட்டார் சைடு வேல்யூ குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. பாருங்கள் இது முக்கியமாக நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி எழுதணும். சரிங்களா. ஏன்னா டெட்டார் சைடில் அப்படி எழுதணும். சப்போஸ் கிரெடிட் சைடில் டெஃபிசிட்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீ என்ன எழுதணும் அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன் கண்ணு. ஸோ டெபிசிட் வந்துச்சுன்னா கீழேயும் எழுதணும். ஸோ டெஃபிசிட்ஸ் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பை டெஃபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு சரிங்களா. ஸோ கீழே என்ன பண்ணுவோம் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். இங்கே என்ன பண்ணுறோம் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி எழுதுக்கு அங்கே எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் சொல்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா. இப்போ பாருக்கன்னு நம்ம இந்த இடத்துல சர்ப்ளஸ் டெட்டார் சைடில் வந்திருக்கா பேலன்ஸ் ஃபிகர். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழ் எழுதிக்கும் பாருங்கள் செலவுகளை காட்டிலும் மிகுதியான வருமானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் செலவு வந்து என்னது கம்மியாக இருக்குது, இன்கம் வந்து வருமானம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. ஸோ இப்போ பார்க்கண்ணே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இல்லஸ்ட்ரேஷன் 6-7 பார்த்த முறை இப்போ என்ன பண்ணுறோம் எக்ஸசைஸ் 6 வந்து பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸசைஸ் 6 வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி சர்ப்ளஸ் வந்தது, முக்கியமாக இந்த புக் வேல்யூ வந்து நம்ம போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து இன்னைய கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4th சம்மு எக்ஸசைஸ் 6 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மற்ற எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களாம்மா. தேங்க்யூ.